சங்கற்ப நிராகரணம். இந்த எல்லா நூலுமே எதை பற்றி படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா முப்பொருளை பற்றி தான் படிக்க போறோம். இந்த சிவபிரகாசம் உமாபதி சிவம் 13வது பாட்டுல என்ன சொல்றார்? சிவபிரகாசம் நூலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வகுப்பு எப்படி வரணும்? உண்மை விளக்கத்தை தூக்கி வரும். இன்னைக்கு உண்மை விளக்கத்தை கூட தூக்கி வரும். எத்தனை பேர் ஏற்கனவே சித்தாந்தம் படிச்சிருக்கிறோம்? அவங்க கிட்ட பூரா என்னென்ன புத்தகம் இருக்கணும்? எல்லா புத்தகத்தையும் கைப்பை எடுத்துக்கிட்டு வரணும். சரிங்களா? இதுக்கு நம்ம பவானியில ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறோம். மெய்கண்ட சாத்திரங்கள் 14 சாத்திரங்களையும் மூலத்தை மட்டும் வெளியிட்டு இருக்கிறோம். அது கிடைச்ச வாய்ப்பு தான் வாங்கி கையில எப்பொழுதும் வகுப்பு கேட்கும் அந்த புத்தகம் இருந்தா சிறப்பு. நம்ம ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் போல பாடம் சொல்லும் பொழுதே அந்த அங்கங்க பாட்டை சொல்லி அந்த பாட்டினுடைய என்ன சொல்லி தான் சொல்லுவாங்க. எங்களுக்குலாம் அப்படி தோண்டனங்காட்டினா எப்படி இப்படி படிச்சிருக்கிறாங்க ஐயா, இந்த பாட்டு என்ன சொல்லி ஞாபகத்தை வச்சு எப்படியா படிச்சாங்க இவங்க. திருவருட்பயன் 13 என்ன சொல்லுதும் பாரு, நாம இந்த பதில் உடனே சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், படம் தேடி படிச்சு சொல்லுவான். இப்ப தேடி படிச்சு சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 13வது பாடல் என்னங்கிறது இங்க உள்ளுக்குள்ள சாமி கொடுத்துருக்கிறார். முதல்ல அப்படித்தான் உட்காந்து படிச்சோம். முதல் பாடம் கேட்கும் போது விக்ரமசிங்கபுரத்துல போய் பாடம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, உண்மை விளக்கத்துல 11வது பாட்டு என்ன, சிவபிரகாசத்துல 13 என்ன எப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா கேட்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு படிச்சு வந்துருக்கணும்னு கேட்டாங்க. இல்ல, இப்படி ஆர்வத்தை தூண்டுவதற்கு இப்படி எல்லாம் படிக்கலாமா அப்படின்ட்டு தூண்டி விட்டார்கள். நாம் என்ன ஆனோம், அதை வாய்ப்பு திருவருள் கொடுத்து பற்றி கொண்டிருக்கிறோம். சிவபிரகாசத்துல 13வது பாடல் என்னங்க, பலகலை ஆகமம் வேதம் யாவையிலும் கருத்து பதிவசுவாசம் தெரித்தல். இந்த 2 வரி தான் தேவை. இப்போ பலகலை ஆகம வேத யாவையிலும் கருத்து பதிவசுவாசம் தெரித்தல். புத்தகத்துல ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் உண்மை விளக்கத்தை வச்சுட்டு வரலாம். நான் வேற எங்கேயும் நடத்துல 300 இருக்குது பாருங்க, அங்கிருந்து போறோம் நூலுக்குள்ள பிரயாணிக்கிறோம். உண்மை விளக்கம் என்ற நூல், அதுக்கு முன்னுரை செய்திருக்கிறார்கள். எல்லா நூல்களிலேயும் சித்தாந்த சாத்திர கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய நூல் எல்லாவற்றிலும் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய அருள் நூல்களை எதை எடுத்துக் கொண்டீர்களானாலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, பதி பசு பாசம் தெரித்தல். பல கலை ஆகமம் வேதம் யாவையிலும் கருத்து பதிவசுவாசம் தெரித்தல். பல கலை புராணம் எதை படிச்சு, வேதம் யாகமம் எதை படிச்சீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் சொல்லி இருப்பார்கள் என்று காட்டுவார். எனவே அந்த வகையில நமக்கு இறைவன் எல்லா உலகங்களையும் தானே எல்லாவற்றையும் ஒரே சேர ஒரே நேரத்தில் அறிகின்ற முற்றறிவை உடையவன். உயிர்கள் அறிவில்லாத, அறிவித்தால் அறிவில் சடம் அறிவித்தாலும் அறியாது, இதையெல்லாம் பார்த்தோம். அதனால இந்த 3 பொருளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா பதி மேற்பொருள், பசு இடைப்பொருள், பாசம் கடைப்பொருள். இதுதான் மாணிக்கவாசக பெருமான் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை அப்படிம்பார். எனவே அந்த வகையில நீங்க அந்த முன்னுரையில இறைவன்னா யாரு, உயிர்கள்னா யாரு, அப்ப அதை பற்றிய செய்திகளும் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இப்ப காலையில இருந்து நம்ம படிச்ச செய்திகளுக்குள்ளே வேலை இருக்கும். ஏதாவது வராமல் டெஸ்ட் பண்ணாங்களா, இறைவனை பற்றி படிக்கணும். பதி என்ன சொல்கிறார், அதாவது மேற்பொருளாகிய இறைவன் தன் வியாபகத்துள் ஏனைய பொருள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு விளங்குகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவம் எல்லா பொருள்களையும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த இறைவனுக்கு ஒரு பொருளை பயன்படுத்துறாங்க, ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. என்ன சொல், வியாபக பொருள். அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள், இதை கொஞ்சம் விளங்கிக்கீங்க. பதியும் வியாபக பொருள் தான், உயிர்களும் வியாபக பொருள் தான், பாச கூட்டங்களும் வியாபக பொருள் தான். 3மே வியாபக பொருள் தான். எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரியல? தோசைக்கல் மாதிரி இறைவன், அதுல ஊத்துற தோசை மாதிரி உயிர்கள், அதுல ஊத்துற எண்ணெயும் வெங்காயம் போடுற மாதிரி பாசம்.
எல்லாம் எதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது? எல்லாம் கல்லுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ஆனா ஒவ்வொன்றும் தனித்தனி வெளியூர் போடும் இல்லைங்களா? தோசைக்கல்லு இருக்கிற அளவுக்கு தான் மாவு போட்ட முடியும், தோசைக்கல்லை தாண்டி மாவு போட்ட முடியாது. அப்ப இறைவனோட வியாபகத்துக்குள் அடங்கி இருப்பது உயிர்கள், அதுக்கு மேல அதோட அறிவு செல்லாது. இறைவனோட வியாபகத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கும். அதுபோல இறைவனும் உயிர்களுக்கும் வியாபகத்துக்குள்ள எது அடங்கி இருக்கும்? பாசங்களாகி ஆணவம் கண்மம் மாயை அடங்கி இருக்கு. இது போல அப்படியே எண்ணெய் மேல வந்து நிலங்காயத்தெல்லாம் போட்டு வச்சுங்க பாருங்க, அது இது மேல கல்லு வரைக்கும் போடலாம், அவ்வளவுதான். தோசை கல்லு வரை ஊத்தலாம், வெளியே போட்டீங்கன்னா பயன்படும். அப்போ வியாபகம், வியாபியம், வியாப்தி மூணுமே வியாபக பொருள் தாங்க. ஆனா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சொல்ல பயன்படுத்தணும்? இறைவன் வியாபக பொருள், உயிர் வியாபிய பொருள், பாசக்கூட்டங்கள் வியாப்தியாக இருக்கக்கூடிய பொருள். இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு டம்ளருக்குள்ள ஒரு டம்ளர், வியாபகம், வியாபியம், வியாப்தி. எல்லா டம்ளர் ஒரே சைஸ் தானே, எல்லா டம்ளர் ஒரே சைஸ் தானே. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்குதா? இந்த வெளியே இருக்கிற டம்ளர் மாதிரி இறைவன் சும்மா உதாரணத்துக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சொன்ன ஐயா சொன்னாரு, இறைவன் தோசைக்கல் மாதிரி, இறைவன் டம்ளர் மாதிரி. விளக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம். எனவே வியாபகம் என்பது ஒன்றுக்குள் ஒன்று அடக்கம், ஆனா ஒவ்வொன்றும் தனித்தனி வியாபகம். ஆமாங்க, உங்களுக்கு தோசை ஊற்றும் போது எதையோ நினைக்க வைக்காம சிவத்தை நினைக்க வைக்காம நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிவம் கருணை செஞ்சிருக்குது. தோசை கல்லை பார்த்தா இனிமேல் சிவம் ஞாபகம் வந்தா எவ்வளவு பெரிய கருணை. அதனால வியாபக பொருள் எல்லாமே எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதனால அதுக்கு பேர் என்னதுங்க? எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதனால அதற்கு பெயர் வியாபக பொருள். சும்மா உங்களுக்கு சொன்னா புரியணும். காற்று வியாபக பொருள், காற்று வியாபக பொருள். காற்றுங்கிறது எதுல இருந்து வந்திருக்குது? தத்துவப்படி மாயையிலிருந்து வந்திருக்குங்க ஐயா. அப்ப மாயை என்பது வியாபக பொருள், புரியல? அப்படி ஒவ்வொரு பொருளுமே, நிலம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அடங்குமா? வியாபக பொருள் எல்லாமே என்னதுங்க? வியாபக பொருள்னா எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருந்தால் அதற்கு பெயர் வியாபக பொருள். ஆனா இறைவனோட வியாபகத்துக்குள்ள இவையெல்லாம் அடக்கம்னு புரிஞ்சுக்கணும், சரிங்களா? உயிரும் வியாபக பொருள் தான், நானும் இறைவனை போலதான் நினைக்க வேண்டாம். சடப்பொருளும் வியாபக பொருள் தான், நானும் இறைவனை போல அப்படின்னு பொருத்தி கூடாது. எனவே இறைவன் வியாபகத்தன்மையோட அந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடக்கி கொண்டு அந்த பொருள்களுக்கெல்லாம் அவனே ஆதாரமாகவும் உள்ளார். எல்லா பொருளுக்கும் யார் ஆதாரம்? அவன் இறைவனுக்கு இங்கு காட்டுகின்ற ரெண்டு நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் எதிலும் நீக்கமர வியாபகமாக நிறைந்திருக்கிறான், எல்லா பொருள்களுக்கும் அவனே ஆதாரமாகவும் உள்ளார் அப்படின்னு காட்டிட்டு, இது இல்லாம உயிர் பொருள் ஆகிய யாவற்றையும் அவனே இயக்குகிறான். அவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. ஆதாரம்னா எது போல ஆதாரம்? எல்லா பொருளுக்கும், அசையும் பொருளுக்கு, அசையா பொருளுக்கு, எல்லா பொருள்களுக்கும் இறைவன் தான் ஆதாரம். எது போல அப்படின்னா, ஒரு ஊஞ்சல் ஆடுறோம், ஊஞ்சலுக்கு எது ஆதாரம்? மேல விட்டம் தான் ஆதாரம். ஆனா உண்மையான ஆதாரம் அதுவா? இல்ல, நிலம்தான் பரமாதாரம். பரமாதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நிலம். ஆனா அது எது வரைக்கும் தெரியாது? ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, புரியல? ஊஞ்சல் அந்து விழுகும் போதுதான், கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நினைப்போம்? இதுதான்ப்பா தாங்குச்சு. இறைவன் போல நிலம், ஊஞ்சல் போல் உலக சுற்றம். ஊஞ்சல் போல உலக சுற்றத்தில் இருக்கிற வரைக்கும், உலகத்தோட இருக்கிற வரைக்கும் எனக்கு இவங்க ஆதாரம் இல்லைன்னா இல்ல,
அப்படின்னு பலவும் சொல்லி கொண்டிருப்போம். எப்போ இந்த ஊஞ்சல் அருகின்ற மாதிரி ஒரு நாள் அவையெல்லாம் கைவிட்டு போகும் பொழுதுதான் இறைவன் தான் நமக்கு பரம ஆதாரம் என்பதை அறிவின். இப்ப நாம பேச்சுல தெரிஞ்சுக்க வச்சுக்க பாடத்துல தெரிஞ்சுக்குவோம் என்னட்டுங்க, அவன் இல்லாம யாருமே இல்லை அப்படின்ட்டு. நீ ஒன்று நீ அல்லை அன்றில் ஒன்று இல்லை. அடிவாசகத்துல எவ்வளவு அழகா காட்டுறாரு. ஒன்று நீ அல்லை அன்றில் ஒன்று இல்லை. நீ இல்லாம எதுவும் இல்லை, எல்லாம் நீ அல்ல. நீ இல்லாம எதுவும் இல்லை, எல்லாம் நீ அல்ல. ரெண்டு வேறுபாட்டு காட்டுறார். எனவே இறைவன் எப்படிப்பட்ட. அடுத்தது உயிர்கள் பசு, உயிர்கள் எண்ணற்றவை. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? உயிர்கள் ஒன்றா பலவா? எண்ணற்றவை. அதுல சந்தேகம் உண்டா? சந்தேகம் வந்ததுன்னா பக்கத்துல திரும்பி பார்த்துங்க. சரிங்களா? நீ எப்படிப்பட்ட குணத்துல இருக்க, நான் எப்படிப்பட்ட குணத்துல இருக்கிற, ரெண்டு பேரும் ஏன் இப்படி வேறு வேறுமா இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் பரிசோதித்து பார்த்தீங்கன்னா போதும். உயிர்கள் எல்லாம் எனவே உயிர்கள் எண்ணற்றவை அப்படின்றார். அடுத்து என்ன சொன்னாங்க? அவை இறைவன் அறிவிக்க. அதுல சந்தேகம் இல்லை, இறைவன் தானே அறிவான். இறைவனை பத்தி நம்மளுக்கு தெரியாது, ஏற்கனவே பார்த்தாச்சு. இறைவனை நான் பார்த்ததில்லை. கீழே அடுத்தது ரெண்டு என்ன? உயிர்கள் பாசங்கள். இது அறிவித்தால் அறியக்கூடிய ஆற்றல் இந்த சடப்பொருளுக்கு இல்லை. புரியுங்களா? அப்போ ஒண்ணு அறிவித்தால் அறிய முடியாத ஆற்றலை உடைய ஒன்றாக இருக்குது. நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றையும் அறிவித்தால் தான் அறிகிறோம். அப்ப கண்டிப்பா இன்னொரு பொருள் எப்படிப்பட்ட பொருளா இருக்கணும்? அறிவிக்காமலே அறிகின்ற பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா அறிவித்தால் அறிவதற்கு ஒருத்தர் இருக்கிறான்னா அதை அறிவிப்பதற்கு ஒருத்தர் இருக்க வேண்டாமா வேண்டாமா? டீ கடை வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? கஸ்டமர் எல்லாம் டீ கடை வச்சு ஆத்தி என்ன பண்றது? ஆள் இல்லாத கடையை வச்சு ஆத்த முடியுமா? சரிங்களா? 4 பேர் வருவாங்க நம்பிக்கையில தான். அப்போ கொடுப்பவர் இருக்கிறாரோ வாங்குறவங்க இருக்கிறாங்க தானே கொடுக்கப்படுகிறது. வாங்குறவங்க இருக்கிறனால தானே கொடுக்கப்படுகிறது. சும்மா கொடுக்கறாங்களா? இல்ல. அதான் வள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னாங்க இல்லைங்களா? தின்றவங்க இல்லைன்னா கொள்றவையான் தான். தின்றவங்க இல்லைன்னா கொள்றது இருக்கான். திணறு பொருட்டால் உலகம் கொள்ளாது எனின், தின்னது பொருட்டால் உலகம் கொள்ளாது எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரு. திங்கிறவன் இல்லைன்னா ஏன் கொள்றவன் தான். அவன் நான் திங்கிறதுக்காக தான் கொள்றான் அப்படிமா? புரியல? அவன் கடைக்காரங்க சில சொல்லுவான், அவன் சாப்பிட்றது கேட்கறான் அதனால கொள்றான். அப்போ கண்டிப்பா சாப்பிடுறவங்க அந்த பொருளுக்கான பயன்பாடு இல்ல. அனுபவத்தை அனுபவிப்பதற்கு உயிர்கள் இல்லை என்றால் உலகம் எதற்கு? உலகத்தை கொடுத்திருக்கணும். அப்ப அனுபவத்திற்கு ஒரு பொருள் உண்டு, அனுபவத்திற்கான காரண பொருளும் இருக்குது. அதை அனுபவத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு பொருள் நிச்சயமாக இருக்கும். அதுவே இறை. அதெல்லாம் இங்க சொல்ற இறைவனிடத்தில் அடங்கி இருப்பவை. அப்படி சிற்றறிவுடையவை அதெல்லாம் எப்படி ஏற்படுதுங்க? இறைவனிடத்துல அடங்கி இருப்பவை. இறைவனது நிறைவு பெரு நிறைவு வியாபகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வியாபகத்துள் அடங்கி நின்ற நிலை வியாபியம் என. எனவே இறைவன் வியாபகம், உயிர்கள் இறைவனிடத்தில் வியாபியம். உயிர்கள் தம்மினும் கீழ்ப்பட்ட பொருள்களாகிய மலங்களின் தொடர்பால் அறிவு மயங்கி துன்புறும். நமக்கு துன்பம் ஏன் வருதுன்னு படிச்சோம். துன்பத்திற்கான காரணம் என்னங்க? அறியாமை. துன்பத்திற்கான காரணம் அறியாமை. அறியாமை உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் பொருத்தி பார்த்துங்க. ஏன் இந்த துன்பம் இன்னைக்கு வந்தது? ஏன் இந்த துன்பம் வந்தது? அறிவு கொஞ்சம் சரியா வேலை செய்யல, தப்பு பண்ணிட்டேன். வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். செய்யறதுக்கு முன்னாடி காமிச்சுவார் அவரு. ஏன்னா அனுபவம் கொடுக்கறதுக்கு தானே கொடுக்குறாரு. கொடுப்பதே எதற்குன்னு கேட்டீங்கன்னா இன்ப துன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே அனுபவப்படுத்துவதற்காக. அதனால முன்னாடியே அந்த பொருளை துன்பம் வரும் இன்பம் வரலாம் காமிக்கிறது இல்லை. சாமி என்ன பண்றாங்க? உட்கார வச்சு எல்லாம் செஞ்சு நம்மளை அனுப்பிச்சுடுவார், போயிட்டு வைப்பான்ட்டு. அப்ப துன்பத்தை அனுபவித்திருக்கிறதான். இதனால அப்ப அறியாமை தான் துன்பத்துக்கு காரணம். எனவே கீழ்பொருள் ஆகிய மலங்களின் தொடர்பான அறிவு மயங்கி துன்பரும் திருவருள் துணையால் அது தலையிலிருந்து நீங்கி தம்மினும் மேம்பட்ட பொருளாகிய இறையை சார்ந்த இன்பத்தை இவ்வாறு உயிரில் எந்த பொருள் சாடுகின்றனவோ அந்த பொருளில் வசப்படுவதாய் அவ்வளவு பொருளின் தன்மையை தம்முடையவாக கொண்டு எந்த பொருளை சார்ந்தோ அந்த பொருளினுடைய தன்மையை பெற்று இருக்கிறதா உயிருக்கான பொதியியல். அது என்னதுங்க? சார்ந்ததின் வண்ணமாக. அதான் உயிருக்கான இயல்புங்க.
அதுதான் பொருள். எந்த பொருளை போய் சேருதோ அந்த பொருளுடைய தன்மையை சடத்தோட சேர்ந்தா சடத்தோட, பாசக்கூட்டத்தை விட்டு இறைவனோட சேர்ந்தா இறைவன். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எதை பத்தி பேச்சுன்னு கேட்டீங்கன்னா பதி, பசு, பாசம், 36 மாயை, நிலம், நீர், நெருப்பு, ஐம்பூதங்கள் சொன்னாங்க, மனம் சொன்னாங்க, புத்தி. அவங்க இப்படியே தான் சாப்பிட போது உட்காந்து பேசும்போது எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களை நம்புறேன். நீங்க தேனி சாப்பிட்டு வந்தோடனே அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பூரா காது என்னவா வருதுன்னு கேட்டீங்கன்னா இல்லையா, திரைப்படத்துல காதுக்குள்ள அப்படியே எடுத்துருந்தா வரும். எனக்கு அப்படி காதுக்குள்ள எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து சதி, பசு, இறைவன் அப்படி தலை இப்படியே வந்துட்டு இருந்தா எல்லாரும் பத்தி தான் பேசுவாங்களான்றது அப்படின்னு நான் நம்புறேன். எனவே இங்க உயிர்கள் என்பவை அறிவித்தால் அறிவது, சார்ந்தறின் வண்ணமாதல். இதை மட்டும் நல்ல கருத்துல ஆழமா பதிய வைங்க. உயிர் சார்ந்தது, எந்த இடத்தில் நம்மளுடைய இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய இருப்பின் தன்மையை தான் பெறும். ஐயா அப்படி சொல்றீங்க ஐயா, அதோட லட்சணம் அதுங்கய்யா. நம்ம என்ன பண்றது, படைச்சது அப்படிதான் சாமி படைய வச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு. சார்ந்ததின் வண்ணமாதல். அடுத்தது தலை, பாசம். இறைவனும் உயிர்களும் சித்து பொருள், அதாவது அறிவுடை பொருள். தலை அல்லது பாசம் அல்லது ஆணவம், கண்மம், மாயை என 3 வகைப்படும். பாசம் எத்தனை? 3. இவை 3ம் அறிவற்றவை. எனவே இவை சடம் என்று வழங்கப்படும். இவை உயிரின் அறிவை விளங்கு ஓட்டாமல் தடுத்து அதனை கீழ்மைப்படுத்தும். பாசங்கள் 3 என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, உயிரின் அறிவை விளங்க ஒட்டாமல் கீழ்நிலைப்படுத்தும். ஆனா உண்மையிலேயே 3 பொருள் அப்படி செய்யுமான்னு கேட்ட கிடையாது. ஆணவத்துக்கு மட்டும்தான் அந்த வேலை. நம்ம உயிரோட பொருந்தி இருக்கக்கூடிய அறியாமையாகி குற்றமாகிய ஆணவ மலத்தின் சேர்க்கையினாலதான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் நல்லவன் தான், சரிங்களா, சேர்வாரோட சேர்ந்தான். அதனால என்ன ஆயிட்டான், கெட்டு போயிட்டு. நல்ல பையங்க அவனோட சேர்ந்தாங்க அன்னைக்கு. ஆனா நாம போய் ஆணவ மலத்தோட சேரல. நாம் என்று இருந்தோமோ அன்றே ஆணவ மலமும் நம் அறிவோடு இருந்தது. அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆணவ மலம் அனாதி சம்பந்தம். ஆணவ மலம் ஆனா ஏன்னா சில சமயங்கள் ஆணவ மலத்தை பற்றி உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயம் 18 சமயம் அப்படி சொல்லுது. 24 சமயத்துல 18 சமயங்கள் ஆணவ மலம் இல்லை. உயிர்களுக்கு கண்மம் உண்டு, மாயை உண்டு, வினை உண்டு, செயல் வரும். அதற்கான அனுபவத்தை அனுபவிக்க உடம்பு உலகம் உண்டமே தவிர ஆணவம்லாம் ஒன்றும் இல்லை. அந்தந்த கண்ம பலனுக்கு ஏற்ப அந்தந்த உயிர் அந்த வினையை அனுபவிச்சுட்டு மீண்டும் பிறப்பு வராது போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த கண்ம பலம் ஏன் கொடுக்கப்பட்டது கேள்வி. சிவபிரகாசத்துல 33வது பாடல்ல விளக்குறாங்க. சரிங்களா? இங்க நம்மளுக்கு இறை பாசம் அப்படி சொல்லும் பொழுது தலை, தலை என்பது எப்படிப்பட்டதுங்க, அறிவை விளங்க ஓட்டாமல் தடுத்து அதனை கீழ்மைப்படும். அறிவை விளங்க விடாம என்ன பண்ணோம், அறிவை கீழ்மைப்படும். இதுக்கு மூல காரணம் ஆணவ மலம். மூல காரணம் ஆணவ. அதுக்கு என்ன, ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்ன படிச்சோம், ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்ன படிச்சோம், கேவல நிலையில, கேவல நிலையில் முழு அறியாமையை செய்யும். ரொம்ப எளிமையா தான் இருக்கு. கஷ்டமா சொல்லணும்னா கஷ்டமா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. படிக்கும் போது எவ்வளவு அழகா லட்டு லட்டா புரியுது பாருங்க. ஏற்கனவே பாடத்தை கேட்டுட்டு முன்னுரையை கேட்டு படிக்கும் போது எப்படி புரியுதுங்க, அப்படியே லப்பு லப்பு அடி வாயில போட மாதிரி இருக்குது. ஆணவ மலம் முழு அறியாமையை செய்யும். கேவலத்தை, அது சிறப்பு இயல்பு. உடம்பும் கண்மமும் கூட்டப்பட்டால் நமக்கு உடம்பு கொடுத்துட்டாரு என்ன செய்யும், அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். அப்படின்னு என்ன, உயர்ந்த பொருள்களை எல்லாம் அறிவு விரும்பாது, கீழ்மையான பொருள்களை தான் அறிவு விரும்பி நிற்கும். இது உயரினுடைய பொது இயல்பு. ஆணவ மலம் நமக்கு செய்யற சேட்டை. ஆணவ மலம் செய்யற சேட்டை. இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல பொருளை எல்லாம் இடையில பரிமாறி இருப்பான், உடம்புக்கு ஆகாத பொருளையும் பரிமாறி இருப்பான். சரிங்களா? கேட்டு மறுபடியும் எதை வாங்கி சாப்பிடணும் நம்மளுக்கே தெரியும். இடையில பரிமாறி வச்சிருப்பாங்க, பப்பில வாங்குவோம். அந்த பக்கம் வெளியே ஆப்பிள், தர்பூசணி, பப்பாளி, வாழைப்பழம் எல்லாம் வெட்டி போட்டு தேன் ஊற்றி பெப்பர் போட்டு கொடுப்பாங்க. புரியுங்களா? முழுக்க வைத்த நப்பீடு தான் அவங்க போக வேண்டிய ஃப்ரூட் ஸ்டாலுக்கு.
முழுக்க வயிறை நப்பிட்டு தான் போக வேண்டும். இங்க போகும்போது என்ன பண்ண வேண்டியது கேட்டீங்கன்னா, எதெல்லாம் உடம்புக்கு ஆகவே ஆகாது, எதெல்லாம் ஆபத்து விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு நம்ம சமயத்தில் இருக்கிறதுனால எல்லாம் கவனிங்க. சைவ சமயம் சமய ஒழுக்கம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உயிரை மட்டும் பாதுகாக்காது, உடம்பையும் பாதுகாக்கும். நம்ம பாதுகாக்க வேண்டியதில்லை, நம்ம கும்பிடுற சாமி நம்மளை பாதுகாத்துருவோம். அவர் என்ன பண்ணிடுவாரு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஏத்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டே புரோட்டா புரியுங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரோட்டான்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மெனு எவ்வளவு ஸ்பெஷல் மெனுவா தெரியும் இல்ல. 2 சாப்பிட்டா வயிறு நல்லா ஒண்ணு பண்ண, 4 சாப்பிட்டா ஒண்ணா பண்ணல, என்ன பண்ணுவோம்? 6 சாப்பிட்டோம் உள்ள தள்ளு. ஏங்க சூரியானாவோ 14 புரோட்டா சாப்பிடுறதுக்கு இல்ல, நம்மளால எவ்வளவு முடியுமோ தள்ளுவோம். சாமி என்ன பண்ணி வச்சிட்டாரு? சரிங்களா? உனக்கு அது ஆகாது, சரியா? சொன்னா கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு 2 சாப்பிடும் பொழுதே எடுத்துட்டு தூக்கம் வராம பிறண்டு பிறண்டு முதல்ல இது மலைப்பாம்பு சாப்பிட்ட இது மாதிரி மலைப்பாம்பு சாப்பிட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி பிறண்டு பிறண்டு படுத்து தூக்கம் வரல. காலையில இருந்து யோசிப்போம், ஆழமா யோசிப்பேன், ஏன் தூக்கம் வரல? சாப்பாடை சாப்பிட்டு கூடாதுயா, நைட்டு போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி அது பண்ண வேலையா அப்படின்னா ஒவ்வொன்றையும் இறைவன் பார்த்து பார்த்து நமக்கு நீக்குவான். நம்புங்க, சிவம் நம்ம உடம்புக்கு எது ஆகாது அவரை நம்பி அவருடைய வழிபாட்டில் என்னன்னா, நம்ம உயிருக்கு எது உடம்புக்கு எது இருந்தா போதுமானதோ அதை மட்டுமே கொடுப்பார். சிலதெல்லாம் அறிவுல சொல்லி திருத்துவார், சிலதெல்லாம் அடிச்சு திருத்துவார். எனவே இந்த பாசம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆனவங்களாம் பொருள் கீழ்மையான பொருளை நோக்கித்தான் அறிவை செலுத்தும். அதுக்கு சொல்ற திருவருள் துணையால் இவை பின்னர் அகற்றப்படும். எனவே இவை மலம் எனப்படும். மலம் என்பதற்கு அழுக்கு என்று பொருள். இறைவன் உயிர்கள் ஆகிய போல இம்மூன்றும் அனாதி நித்திய பொருள். நல்லா, இது சிவபெருமான் மட்டும்தான் அனாதி நித்திய பொருள் நினைச்சு கூடாது. உயிர்களும் அனாதி நித்திய பொருள். பாசக்கூட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் கண்ணும் மாயை மூன்றுமே அனாதி நித்திய. அப்படின்னு என்ன? அப்படின்னு என்னது அனாதி நித்திய பொருள்? என்ன அனாதினா ஒருவரால் தோற்றப்படவில்லை, எப்ப தோன்றியதுன்னு சொல்ல முடியாத காலத்தில் தோன்றியதுன்னு சொல்லியிருக்கூடாது. ஒருவரால் தோற்றப்படாத நித்த பொருள். அப்ப என்ன தோற்றப்படலைன்னா அதுக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. இறைவனுக்கு அழிவு இல்லை, உயிர்களுக்கு அழிவு இல்லை, ஆணவம் கண்மம் மாயைக்கு அழிவு. அப்புறம் ஏங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு போச பண்ணணும்? ஆணவங்களும் அழியாதுன்னா, கண்மம் அழியாதுன்னா, மாயை அழியாதுன்னா நான் எதுக்கு சாமியை பூசிக்கணும் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயைங்கிற பொருள் அழியாது, அதனுடைய செயல்பாடு தொழில் நம்மிடத்தில் நடக்காது. நம்மிடத்தில் நடக்காது. அந்த பொருள் எல்லாம் அது வியாபக பொருள். அந்தந்த உயிர்களுக்கு தேவையான அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், அறியாமை செய்து கொண்டே இருக்குமே தவிர நமக்கான அனுபவத்தை என்ன பண்ணாது வந்து தடை செய்யாது. சிவபிரகாசத்துல 88வது பாட்டுல சொல்ற, அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்திடல் வேண்டாம், அழிந்திடாத எண்ணில் ஞானம் அடைவது கருதல் வேண்டாம். அழிஞ்சிடும் சொன்னீங்கன்னா பாசத்தை என்னன்னு சொல்லக்கூடாது, நித்தம்னு சொல்லக்கூடாது. ஆனாமலாம் அழிஞ்சு போச்சு, எங்கிட்ட இருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லக்கூடாது, அதை நித்தம்னு சொல்லக்கூடாது. ஆனாமலாம் அழியாதுன்னா ஞானம் அடையும் வீடு பேரு கிடைக்கும்னு சொல்லாது. அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்திட வேண்டாம், அழியாது பாசம் எண்ணில் ஞானம் அடைவது கருதல் வேண்டாம். என்னதாங்க சொல்லுவாங்க? இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. அடுத்த 2 வரியில விட வச்சிருக்கிறார். புரியுங்களா? அழிந்திடாது பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். அழிந்திடும் நித்தம் ஒளியின் முன்னர் இருளும், ஒளியின் முன்னர் இருளும் நாசம் அடைந்திடா. ஒளியின் முன்னர் இருளும் நாசம் அடைந்திடா, மிடைந்திடாவே. சூரிய ஒளி வந்துருச்சு, இப்ப இங்க இருள் இருக்கா இல்லையா? இருள் இருக்கா இல்லையா? அதான் சைவம். இங்க இருளும் இருக்கிறது, புரியல? ஆனா எது மேற்பட்டிருக்கு? ஒளி இருப்பதனால் இருள் அதில் அடங்கி இருக்குது, அதனுடைய தொழிலை அது செய்ய முடியாது.
ஒளி எப்பொழுது அடங்குகிறதோ அதனுடைய தொழிலை அது செய்யும். சிவமாகிய ஒளி வருகின்ற போது ஆணவமாகிய இருள் அடங்கிவிடும். அது இல்லாமல் போவதில்லை. யாருகிட்ட அந்த சிவ ஒளி அறிவில வந்ததோ அவர்களுடைய அறிவிலிடத்தில் எது வராது? ஆணவமாக தொழில் செய்யாது. அது நம்மளால முடியாது, அது அவருடைய காரியம். நம்மளுடைய இமைப்பொழுதும் மறக்காம இருக்கணும்னா நம்ம முயற்சி இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு செயலும் அவனுடைய அருள். அதுக்கு அவனுடைய அருளை நாடி நிற்கணுமே தவிர நான் அவனை நினைக்க என்ன நினைச்சிட்டு இருப்பெல்லாம் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம அந்த திராணி இருந்ததுன்னா நாமளும் சிவமாயிருக்கும். திராணி நம்மகிட்ட இல்லை. எனவே இங்க சொல்றார் அடுத்து சொல்றார் ஆணவ மலம்னா என்ன? உயிர்கள் என்று உண்டோ அன்றே அவற்றோடு இயற்கையாக கலந்து நிற்கும் குற்றம் ஆணவம். உயிர்கள் அடையும் எல்லா பெருங்கேட்டிற்கும் இதுவே மூல காரணமாக இருப்பதனால் ஏற்கனவே படிச்சோம். அதுக்கு மூலமலம், சகசமலம், இருள்மலம் படிச்சோம் இல்லைங்களா? அதுக்கான விளக்கம் நாம எதுவுமே புத்தகத்தில் இல்லாம இருக்காதுங்க. புத்தகத்தை படிச்சு வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா மனதில் இருக்கும். இங்க கேட்டுட்டு போனீங்கன்னா இங்க கேட்கும் போது எல்லாம் அருமையா படமா தெரியும். ஆக எவ்வளவு அருமையா புரியுது. வாத்தியார் பாடம் கணக்கு நடக்கும் போது a square plus b square plus அப்படி is equal to அப்படின்னு நடக்கும். a square plus b square plus 2ab a is equal to 2 b is equal to 3 அப்படி பண்ணி எல்லாம் பாடும்போது எல்லாம் விளங்கிட்டு hence proof அப்படின்னு போட்டு வந்து சொல்யூஷன் கொடுத்த போது பாடம் நடக்கும் போது தெரியும். வீட்டில் போய் புத்தகத்தை தொடர்ந்து நாம ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சா மட்டும் ஒரே ஒண்ணுமே புரியாது. என்னமோ அங்க சொல்லும் போது எதுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அதோட பொருத்தினாரு, வீக்கு ஏன் அதை வச்சுக்கிட்டாரு, ஜீரோன்னு வச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் அங்க புரிஞ்சுது. இப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் கூப்பிட்டு நம்ம நண்பராட்டி நான் தான் வகுப்புல கவனிச்சேன், எனக்கு புரிஞ்சுது, நீ அங்க கவனிச்ச புரிஞ்சுது, உனக்காவது ஞாபகம் தான், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படியே சொல்லுவாங்க. சக மாணாக்கர்களோடு என்ன பண்ணணும்? கலந்து உரையாடல். என்ன படிச்சோம்? நாம படிக்கணும். படிச்சதுல ஐயம் வரும். ஐயம் வந்ததை சக மாணாக்கர்களோடு தெளியணும். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதுக்கப்புறம் நெட்டை கூடலாம் அவங்க தவம் படிச்சுட்டு போறோம். இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்ட்டு இந்த பொருளை பற்றி கேட்கிறோம். கேட்டதை அனுபவத்தோட கலந்து தெளிகிறோம். தெளிஞ்சு சிந்தித்து தெரிந்து கொள்கிறோம். இது வரைக்கும் நம்ம ப்ராசஸ். அதுக்கப்புறம் நிற்க வைக்கிறது சிவபெருமானுடைய ப்ராசஸ். நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும், இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வரணும். எனவே ஆணவ மலம்தான் உயிர்கள் அடைகின்ற அத்தனை கேட்டிற்கும் காரணமாக. இந்த படத்தோடைய மெயின் வில்லன் யாருன்னு கேட்டா ஆணவம் தான். சப் வில்லன் கண்மம், சைடு வில்லன் அங்கங்க கீழே அடியால் வச்சிருக்கோம்ல, அந்த அடியால் மாதிரி கண்மம் மாயம் வச்சுக்கிட்டீங்கன்னா மெயின் வில்லன் யாருன்னு கேட்டா ஏன் நாம் எல்லா அனர்த்தங்கள் ஆன்மா அடைகின்ற அத்தனை அனர்த்தங்களுக்கும் கேட்டை விளைக்கின்ற அத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணமாக இருப்பது. எனவே அது மூலமலம். மூலமா இருக்கிறதுனால அது பேரு மூலமலம். அடுத்து சொன்னார் உயிர் உள்ள அன்றே அதோட இயற்கையாய் கலந்து நிற்றலால். நம்ம என்னைக்கு இருந்தோமோ அன்னைக்கே அதோட கலந்து நிற்றனால இது என்ன பேருங்க? ரொம்ப சகஜமா இருக்கிறாங்க, ரொம்ப சகஜமா. அப்படி சகசமலம். அடுத்து சொன்னார் புற இருள் நம் கண்களை மறைப்பது போல இது உயிர்களின் அறிவை மறைத்தலால். புற அறிவு, புற காட்சியை மறைப்பது புற இருள். அதுபோல நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அறிவை மறைப்பதனால இதுக்கு பெயர் இருள் மலம். அது புற இருள் வேறு, அக இருள் வேறு. இந்த அகத்தில் இருக்கக்கூடிய உயிரினுடைய அறிவை மறைக்கின்ற ஆணவத்திற்கு இருள் மலம் என்று பெயர். அந்த உயிர்களின் அறிவை மறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஆணவமாகிய தான் ஒரு பொருள் உண்டு என்பதை உயிர்கள் அறிய முடியாமல் மறைத்திருக்கும் கொடிய பொருள். வெளியில் இருக்கிற இருட்டு தன்னை காட்டும், தனக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை காட்டாது. இங்க இருட்டு இருக்குது, நல்ல ஒண்ணு இருக்குது, உள்ள வந்தா சேர் எங்க இருக்குது, டேபிள் எங்க இருக்குது, சுவிட்ச் எங்க இருக்குது, தடவை கை வச்சுக்கிட்டே வந்து தேடணும். ஆனா கண்டிப்பா என்ன இருக்குது? ஏன் போய் உள்ள தேடுறீங்க? இருட்டா இருக்கு. இருட்டுன்னு ஒரு பொருளை காமிச்சு கொடுக்குது. ஆனால் இந்த ஆணவம்லாம் அதோட மோசமான ஆளியா, தனக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. புரியல? அப்படின்னு திருவருட்பயன்ல 23வது குறள்ல சொல்றாரு. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டு. ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டு. இருவருளும் காட்டாது இது.
எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டு, இருவரும் காட்டாது இது எது ஆணவம். தன்னையும் காட்டாது, தனக்குள் இருக்கக்கூடிய பொருளையும் ஆணவ மலம் என்ற ஒன்றை அறிந்து கொண்டு நாம் என்னைக்கு இப்படி ஒரு பொருள் தான் நம்ம அறியாமையை வீழ்த்துகிறோம் தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குத்தான் நம்ம அறிவுல குறைந்திருக்கிறோம். எனவே இங்க ஆணவ மலத்தை பற்றி இவ்வாறு காட்டினார். அடுத்தது மாயை. ஆணவ மலத்தை இருள் என்று சொன்னால் அந்த இருளை சற்றே நீக்கும் விளக்கு போன்றது மாயை என்பது என்ன? நமக்கு விளக்கு மாதிரி, இருட்டில் இருந்தவனுக்கு விளக்கு மாதிரி. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அறியாமையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அறிவை போட்டுவதற்காக இறைவன் கொடுத்த கை விளக்கு. உடம்பு விளக்கு போல. அதனால்தான் திருவருட்பயன் 30 சொல்லுவார், விடிவாமளவும் விளக்கு, விடிவாமளவு விளக்கு அணைய மாயை வடிவாதி கண்ணத்து வந்து. இந்த உடம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவு உடம்புல எப்படி வந்ததுன்னு கேட்டா, இறைவன் விடியற வரைக்கும் எப்படி இருட்டுல விளக்கு பயன்படுமோ அதுபோல நாம அருளை பெறுகின்ற காலம் வரை இந்த உடம்பு அதுபோல் பயன்படும். விடியற வரைக்கும் விளக்கு தேவை, விடிஞ்சு போச்சுன்னா உடம்ப வச்சிரு. அதுபோல அருள் பெறுகின்ற காலம் வரைக்கும் இந்த உடம்பு தேவை. அருளை நாடிட்டோம்னா நான் இந்த உடம்போட தான் இருப்பேன் அடம் முடிக்கணும். எப்ப இதை விட்டு போகணும்னு நினைப்புகிறோம் சரிங்களா? நம்ம வாழ்ற காலத்திலேயே இந்த அருளை எல்லாம் நம்மளால் தலைப்படும் காட்டினாங்க நம்மளுடைய ஞானிகள். இதெல்லாம் எங்கேயோ போய் கிடைக்கக்கூடியது நினைச்சு கூடாது. வாழ்கின்ற காலத்திலேயே இந்த ஞானத்தில் நம்மளால நிற்க முடியும். அதுக்கு திருவருளோட கலந்து அதனுடைய வழிபாட்டில் நின்று எந்த நேரத்தையும் சிவானந்தமாக கழிக்கலாம் சரிங்களா? வழிபாட்டுல பூசையில போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிற நேரம் தான் நம்மளுக்கு சிவபெருமானை நினைக்க முடியும், இறைவனை நினைக்க முடியும்னு நினைக்க கூடாது. எழுந்து நாம் படுக்கையை விட்டு எழுந்தோமா மீண்டும் படுக்கைக்கு போகிற வரைக்கும் எதோட பயணிக்கலாம்? சிவத்தோட பயணி. அது யாருடைய கையில்? அவங்களுடைய முயற்சியில. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, படுக்கையில இருந்து எழுந்தோம்னா ஒரு நாள் சொல்லுங்க, 2 நாள் சொல்லுங்க, சொல்லிட்டே வாங்க. நீங்க மறுபடியும் சொல்ல வேண்டியதே இல்லை. எழுந்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிதான் எழுந்து பல் தேய்க்க போறதுக்குள்ள 4 துதி சொல்லிடணும். கோயில் ஒன்று குளித்த கோயில் ஒன்று ஊற்றி ஆடிசை வாயை விட்டா சொல்லு. கல்ல விளக்கிட்டு கூலியர் ஒன்று குளித்த கோயில் ஒன்று ஊற்றி ஆடிசை ஊற்றி வாடி திருநாள் தெரியாததா இருந்தா என்ன பண்ணணும் அடுத்து சொல்றேன். எனக்கு இந்த பாட்டு தெரியாததா இருந்தா இதை சொல்ல முடியாது. இப்ப 4 குரு நமஸ்காரம் பண்ணியாச்சு, எழுந்தாச்சு, திருச்சிட்டம்பலம் சொல்லி குரு நமஸ்காரம் பண்ணியாச்சு. குளிக்க போனீங்கன்னா சவர்ல குளிப்பீங்களோ, தொண்டு ஊத்தீங்களோ, ஆத்துல ஊத்தீங்களோ சரிங்களா? என்ன பண்ணணும்? இல்லா தெரிஞ்ச பாட்டு போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே இறைவனை நினைந்து நீராடினால் அது தீர்த்தம். தீர்த்தத்துக்கு போய் இறைவனை நினைக்காம நீராடினா அது பேர் தீர்த்தம் இல்லை. ஓடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே. இந்த தீர்த்தத்துல போய் குளிச்சீங்கன்னாலும் அந்த தீர்த்தத்துல குளிக்கும் போது இறைவனை நினைக்காம நாம குளிச்சோம்னா அது தீர்த்தமாக இல்ல. இறைவனை நினைந்து வீட்டுல குளிச்சீங்கன்னாலும் அது என்னவாயிடும்? தீர்த்தமாயிடும். அப்ப ஐயா சொல்லும்போது அதான் அடிக்கடி சொல்லுவாரு, எல்லா தீர்த்தமும் குடிச்சா புண்ணியம் அடையணும். அங்க இருக்கக்கூடிய உயிரினமாகிய மீன் ஆமதான் முக்தி அடையும். ராமேஸ்வர கடல்ல மீன், திமிங்கலம், சுறாமீன் எல்லா கடல்லையும் எல்லா ஆத்துலையும் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகணும்? தீர்த்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் அது முக்தி அடைஞ்சிடும். அப்ப அடுத்த பிறகு அதுக்கு இல்லாம போயிடும். அப்படியா? எப்படி முக்தி அடைய முடியும்? கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையா? ஓடும் நீரை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு தேடி 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 எத்தனை சிவபோதனை சிவபுண்ணியம் பண்ணால் எதை செய்தாலும் அரணுக்கு அன்பை அறிவுக்குள்ள நிறுத்தி செய்யலைன்னா இதெல்லாம் தண்ணி ஓட்ட குடத்தை ஊத்துற மாதிரி நீங்க பாட்டு பூசை பண்ண வேண்டியதான், கீழே ஒழுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நாளும் இறைவனை கசி எழுந்து. இப்ப எழுந்தீங்க, ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டமா இருக்குங்களா? ஏங்க இந்த நேரத்துல போய் நான் எங்க கூலியர்னு சொல்றேன், எங்க 4 பாட்டை கேட்டா எப்படி இருக்கும், 4 நண்பர்கள் ஹாய் ஹவாரியும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கு, இதெல்லாம் நினைக்க சொல்லாம நீங்க எதையோ சொல்றீங்கன்னு நினைக்கலாம். அதையும் செய்யலாம்.
ஒன்றும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் சொன்னீங்களா, சிவாயனம்னு வணக்கம் சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் சிவபுண்ணியமாகும். உங்கள் சிவபுண்ணியத்தை நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்லை, புரியல? இப்போ எங்க அவங்களுக்கு பிடிக்காது, என் நண்பருக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பிடிக்கல ஒரு வணக்கம் சொல்லிட்டு வச்சுங்க. அப்போ அவங்களோட நட்பு வேண்டாம், காலையில் இப்போ என்ன யாரோடையும் பழக வேண்டாமா சொல்கிறோம். நாம எல்லா பழக்கமும் சிவ சொந்தங்களாக மாறணும். அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு அவங்க எப்படிப்பட்ட சொந்தங்கள்? சிவ சொந்தங்கள். அது உறவினராக இருக்கட்டும், யாராக வேண்டா இருக்கட்டும், இப்படித்தான் உலகத்தில் இருக்க பொருள்கள் எல்லாம் நமக்கு சிவகாட்சியாக படும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் அடியார்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்த வாழ்க்கை தான், சரிங்களா? நம்ம அப்படி வாழ முடியுமாங்கிறது தெரியாது, கட்டாயமும் இல்லை. கணவன் வந்தால் வீட்டுக்காரர் வந்தாருங்கிற பேச்சு கூட பேச மாட்டாங்க. இந்த சிவசிவா வந்தது, சிவசிவா புறப்பட்டீங்களா, ஏங்க புறப்பட்டீங்களா, இல்ல சிவசிவா புறப்பட்டீங்களா, சிவசிவா சாப்பிட்டு போங்க, சிவசிவா சாப்பிட்டு போங்க, சிவசிவா 4 வருஷம் வச்சுக்கோ, யோசிச்சு பாருங்க, இல்லைங்களா? உங்களுக்கு வகுப்புக்கு ஆள் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு வகுப்புக்கு ஆள் வேணுமா வேண்டாம்? 4 நல்ல விஷயமா வீட்டுல போய் டூயிட்டு பாட மாதிரி சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க இப்படியும் வாழ்க்கை விடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனால அந்த வாழ்க்கை அது ஒரு ட்ராக், சரிங்களா? நம்ம காலையில் எழுந்து இரவு வரைக்கும் என்ன இயலுமோ அவ்வளவு சிவநாமங்களை உச்சரிக்கிறதுக்கு என்ன வழி? எனக்கு பாடல் தெரியாதா? திருத்தொண்ட தொகை கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறை படிச்சே அவன். என்னோட குருநாதர்கள் பெயர், என்னுடைய வழிகாட்டிகளுடைய பெயரை வாழ்நாள் தினந்தோறும் ஒரு முறையோ சொல்லணும்னா திருத்தொண்ட தொகை ஒரு 7 இருக்குன்னு நம்ம கையில, புரியல? நாம எங்க அதிகமா புலங்குறோமோ அங்க கருமத திருவரை புத்தகம் இருக்கணும். தேவையான போது என்ன பண்ணோம், வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளை வாழம் என்ன பாட்டெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் படிங்க. வெறுமனே பூஜ்ஜியமா நேரத்தை கழிக்க வேண்டாம். பிளாங்கா வாய்ப்பு இருந்தது, இது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு சிவ பொழுதா அது கழியணும்னு நினைச்சோம்னா என்ன பண்ணலாம்? நேற்று 24x7 என்ன ஆச்சுங்க, 23x7 வீணா போச்சு. 1 மணி நேரம் என்ன பண்ண, சிவ சிந்தனையோடு போச்சு. இன்றைக்கு 22x7 வீணா போச்சு. 2 மணி நேரம் என்ன இருக்குது, சிவ சிந்தனையோட போயிருக்கிறேன். 24x7 சிவ சிந்தனையாக மாறும். யாருனால? நாம இறைவனுடைய திருவருளை நாடினோம். எப்படி நான் தூங்கும் போது சிவ சிந்தனையா இருக்கும். நற்றவா உனை நான் மறைக்கினும் நனவினும் கணதேவம் நம்பா உன்னை மனவினும் வழிபட மறவேன் அம்மா. நனவுல கும்பிடுறது நம்ம கையில, கனவுல கும்பிடுறது நம்ம கையிலங்களா இருக்கு. அதுவும் நம்மால் இறைவன் ஏற்றுவான்கிறது. எப்படின்னா நனவுல இந்த தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும்போது உயிரினுடைய நிலைப்பாடு உறக்கத்துக்கு போகும்போது கனவு என்பது 2வது நிலை. நம்ம ஏற்கனவே பார்த்த கனவு என்பது 2வது நிலையிலும் உயிர் எப்படி போகும், இறைவனுடைய நினைப்போட தான் உறக்கத்துக்கு போகும். உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் நினைக்கலைங்க, அது இறைவன் நினைக்கிறார், நம்மளோட கையில கிடையாது. மீண்டும் அவர் விழித்திருக்கும் போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாலும் மலர்பாலும் ஒரு காலம் மறவாமை. சரி, வந்தீங்கன்னா ஆணவ மலத்தை பற்றி சொன்னவர் மாயை எப்படிப்பட்டது, விளக்கு போன்றது. மாயை விளக்கு போன்றதுன. மாயை இறைவனுடைய வைப்பு சக்தி என்று சொல்லப்படும். வைப்பு சக்தி. அப்ப அம்மா கேட்டாங்க, சரோஜினி அம்மா, அது எப்படிங்க சாமிக்கு சக்தி வைப்பு சக்தி ஆகும், இதுவே சட பொருளாச்சே, இறைவன் அறிவுடைய பொருளாச்சே, அது எப்படி வைப்பு சக்தி ஆகும்? வைப்பு சக்தினா இறைவன் தேவையான போது பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அவனுடைய ஆற்றல் அல்லது இறைவனுடைய ஆற்றல் கிடையாது. ஏன்னா நான் 5 பொருள் என்ன பொருள் படிச்சுக்கிறோம், வியாபக பொருள். இறைவனும் வியாபகம், பசுவும் வியாபகம், பாசங்களும் வியாபகம். வியாபக பொருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும். இறைவன்
வைப்பு சக்தின்னு சொன்னோம் கேட்டீங்கன்னா அவனுடைய ஆற்றல் அல்லது அவன் வேணும்போது பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய பொருள். அதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னா நம்ம பேங்க்ல போட்டு வைக்கிற வங்கியில போட்டு வைக்கக்கூடிய வைப்பு நிதி டெபாசிட், புரியல? அது எனக்கு வாழ்க்கைக்கு சேமமா தேவையான போது பயன்படுத்துறதுக்கு வைப்பு நிதி, அதுக்கு பேரு வைப்பு நிதி. அந்த வைப்பு நிதி நான் ஒன்னா அது ஒரு ஜடப்பொருள். அந்த வைப்பு நிதி எனக்கு பயன்படக்கூடிய ஒரு ஜடப்பொருள். அதை நான் தேவையான போது பயன்படுத்திக்கலாமே தவிர அதுவே நான் அல்ல. இல்ல, எனவே வைப்பு சக்தி என்று சொல்ல அதாவது தேவையான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தியாகும். இந்த மாயையிலிருந்து உயிர்களுக்கு உடம்பு, கருவி, உலகம், முகர்ச்சி பொருள் ஆகிய யாவையும் இறைவனால் படைக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. தனுகரண குண யோகம். இவற்றால் உயிர்களை பிடித்துள்ள ஆணவ சிறிது நீக்கப்பட்டு உயிரறிவு சற்று விளக்கம் பெறுகிறது. ஆனாலும் அவை ஆணவம் முற்றிலும் நீக்கப்படாததால் உயிர் உண்மையான அறிவை பெறாது, பருமையான அறிவையே பெறுகின்றது. இதனால் இறைவனையும் தன்னையும் அறியும் அகநோக்கின்றி உலகப் பொருளை நோக்கி நிற்கும் புறநோக்குடையதாகவே உயிர்கள். மாயை இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பயனுடைய பொருளாக இருந்தாலும் ஆணவ பலமை நம்மளோட அறிவில் கூடியிருப்பதனால புறப்பொருளை தான் பார்த்து கொண்டு இருக்கவே தவிர அகப்பொருளை பார்ப்பதற்கு இந்த மாயையும் துணை செய்யாது. எப்ப துணை செய்யுங்கிறதுக்கு தான் குருநாதர் வர. இந்த மாயை என்பது ஜடம். இது நம்மை மயக்கத்தை அப்படியே அறிவுப்படுத்துறார். அந்நியம் விட்டு நீ வேற, இந்த ஜடப்பொருள் வேற நம்ம அறிவுல காட்டி அதான் பாடலை படிக்க போற உண்மை விளக்கத்துல முதல். எனவே அந்த வகையில அடுத்தது கண்மம். உயிர்களுக்கு மாயிலிருந்து உடம்பு, கருவி, கரணங்கள் ஆகியவரை இறைவனால் கூட்டி வைக்கப்பட்ட பொழுது இதுவரை உயிரறிவை முற்றிலுமாக மறைத்துக் கொண்டிருந்த ஆணவ மனத்தின் வலிமை சற்றே குறைகிறது. இந்நிலைமையில் ஆணவமலம் உயிருக்கு திரிபு உணர்வு அல்லது மயக்க உணர்வை தரும். இதன் காரணமாக உயிர் தன்னையே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக கருதி கொண்டு எல்லாவற்றிலும் முதன்மையாக கருதி மயங்கி நான் எனதுங்கிற முனைப்போடு இறங்குங்க செயல்படு. இந்த செயலே வினை என்றும் கண்மம் என்றும். ஆணவமலம் கொடுத்தார், ஆணவமலம் இருந்தது. அதனால சாமி நம்ம உடம்பாகிய மாயை கூட்டினார். மாயை கண்மம் ரெட்டை. மாயை இருக்குதுன்னா கண்மம் இருக்குது, கண்மம் இருக்குதுன்னா மாயை. இந்த ரெண்டு இருக்குதுன்னா மட்டும்தான் ஆணவமலம் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு மாயை நீங்கிருச்சு, உலக பொருள் மேல மயக்கம் இல்லை, உடம்பு மேல மயக்கம் இல்லை, செய்யற செயல்புறா சிவச்செயலாவே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறப்போடு நமக்கு பிறவை நீங்கிடும். அது இந்த பிறப்புல கொண்டு வந்த அனுபவத்தை அனுபவித்தே தீரும். அதுக்கு சுவாமி என்ன பண்றாரு? அனுபவத்தை அனுபவிக்கும் போதும் சிவச்செயலாக நின்று கொண்டு செய்தால் நாம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை கூட தனக்குரியதாக ஏற்றுக்கொள்கிறார். நம்ம மேல ஏற்றது இல்லை, அந்த பாவத்தை என்ன பண்றது இல்லைங்க, நம்ம மேல ஏற்றது இல்லை. இப்ப நாம ஏகனாகி இறைவன் எல்லாம் சிவன் செயலும் பணி செய்ய வச்சுங்க, எந்த செயலை செஞ்சாலும் எனக்கு என்னுடையது முனைப்பு. ஒரு பொருளை நான்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் எனதுங்கிற முனைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்மளுக்கு நான்கிற ஆங்காரம் குறைஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு பொருளை அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் புரியுதுல எல்லாருக்கும் புரியுதுன்னு அனுபவத்துக்கு வருதோ அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரே நாள்ல எனக்கு இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்ததுனாலதான் இங்க பகை நாயகம், இயற்கைக்கு பகையாகிய என்ன இயற்கை? எல்லா பொருளும் தனக்கே முடியுது வச்சுக்கிறது உலகத்தோட இயற்கை. தனக்கே வச்சுக்கிறது உலகத்துக்கு கொடுக்கக்கூடாது, தனக்கே வச்சுக்கிறது இயற்கை, உலகத்தோட இயற்கை. அந்த உலக இயற்கைக்கு மாறுபட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் சிவனடியார்களுக்கு உரியது அப்படின்னு நினைக்கிறதான யான் எனதுங்கிற நினைப்புலாம். இப்ப நான்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் எனதுங்கிற நினைப்பு இருந்துருக்கு அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்குவீங்க. நான் இப்ப எனக்கு நான் யாரு? எனக்கு ஒரு பெயர், எனக்கு ஒரு படிப்பு, எனக்கு ஒரு ஊர், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு மக்கள், எனக்கு ஒரு சுற்றம் அப்படின்னு ஆயிடுச்சுங்களா? இப்ப நான்கிறதுக்கு இத்தனை பிராக்கெட்ல வருது இல்ல. இப்ப நான்கிற பேருக்காக எத்தனையாவது என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய ஊர், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் அதுதான். இப்ப நான் யார்? எனக்கு முனைப்பு இல்லை, சரிங்களா? இது நான் படிச்ச கல்வி உட்பட்டு அது மறைஞ்சது. எனக்குங்கிற நினைப்பு அது எல்லாம் மறைந்து என்னுடைய பொருள். இப்ப எப்படி நாயன்மார்கள் கொடுத்தாங்க, பிள்ளையை கேட்டா கொடுத்தாங்க, மனைவியை கேட்டா கொடுத்தாங்க, பொருளை கேட்டா கொடுத்தாங்க. எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா
நான்கிற நினைப்பங்க நீங்குது. சிவம் கொடுத்த பொருள், இது கொடுத்த பொருள் யாரு? சிவம். அவங்க அதை உறுதியாக முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அதன் வழி ஒழுகினார்கள். நாம் செய்தியாக படிக்கிறோம், சிறப்பா படி. அது அவர்களை போல நாம் அந்த இடத்துக்கு வர முடியாது. நீங்க நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் வாழ்க்கை 100% நம்மளால எட்டி கூட பார்க்க முடியாது. அவங்க நின்ற கொள்கையில ஒரு கொள்கையில 1% உரைத்து நிற்க முடியுமா? இல்லை நம்மளோட ஒரு பொருளை கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, சரிங்களா? இதை நம்ம சாப்பிட்டா சாப்பிடுவோம். ஒரு பாத்திரம் ரொம்ப பாதுஷா கொடுத்தாங்க, குலோப் ஜாமுன் கொடுத்தாங்க, 4 நாள் வச்சால்தான் சாப்பிடலாம். அதுவே 4 சிவனடியார் வந்தாங்க, பார்த்தோம், இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு இது எனது நினைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். எனக்குரியது மட்டுமல்ல, பிறருக்கும் கொடுக்கலாம். அது சிவபுண்ணியமாக கொடுக்கணுங்கிறது. அப்படி கொடுக்கக்கூடிய ஞானிகளுடைய வினைகளை இறைவன் என்ன பண்றாருங்க? அவங்களுக்கு நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை 10 மடங்கு திரும்பி வரும். யார் கொடுப்பா? சிவனடியார் கொடுக்க மாட்டாரு. ஏன்? சிவபூஜைக்கு ஒரு பூவை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சிருக்கேன், சிவபெருமான் என்ன நினைப்பாரு? சிவபூசணைக்கு பூ கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பலனை நேரடியா பாருங்க. இங்க கொண்டு சிவனடியார் கொடுக்குறோம், அந்த சிவபூசை செய்யற பலனை சிவபூசை செய்யறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த பூவை கொடுத்தாங்க பாருங்க, சிவபூஜைக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க, சிவனடியாருக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த பலனை கொண்டு அவரு கொடுக்குறாரு. இதுவே அந்த சிவபூஜைக்கு இடையூறு செஞ்சா என்ன பண்ணுவார்? அதுக்கு அதையும் அவர் பண்ணணும் இல்ல, அப்பதான் அவர் சரியான ஆளு. சிவபூசைக்கு இடையூறு பண்றியா, அதற்கான துன்பத்தை நீ அனுபவித்து, அதுதான் பிரான் சண்டீச நாயனாருடைய அருமை. சிவபூசைக்கு இடையூறு செஞ்சவருடைய காலை வெட்டினார். நாயனாரை வெட்டினாரு, அப்பான்னு தெரிஞ்சது, காலை வெட்டிட்டார். ஏன் காலை வெட்டும்போது குச்சி தானே கையில வச்சிருந்தாரு, அந்த குச்சி எப்படி மழுவாக மாற்றினார் இறைவன்? இறைவனுக்கு அந்த தண்டனை கொடுப்பதில் சம்மதம். சிவபூஜைக்கு தடை. அப்ப இதம் அகிதம் அதை செய்தவர்களுக்கு அந்தந்த பலனை இறைவன் கொடுக்கிறார், அவர்கள் செய்தவர்களுக்கு. அது முக்கியமாக ஞானிகளுக்கு செய்வது, உலகத்துல சிவனடியார்களுக்கு செய்வது அந்த பலனை தந்தாலும், நான் எனதுங்கிற முனைப்பில்லாம ஒரு காரியத்தில் நிற்கிறார்னா அவருக்கு செய்யக்கூடிய செயல் நன்மை தீமைகள் நமக்கு பல மடங்காக மீண்டும் திரும்பிடும். இதுக்கு பல வரலாற்றை சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரி பெருமக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டல எவ்வளவோ கண் கூட பார்க்கக்கூடிய. எனவே இங்க கண்மத்தை பற்றி சொன்னார். உயிர்களை பிணிக்கும் மும்மலக்கட்டு, இறைவன் மும்மலங்களும் உயிரை அறிவை எவ்வாறு மயக்குகிறதுன்னு இந்த பகுதியில சொல்ற. மும்மலங்களும் உயிரினுடைய அறிவை எவ்வாறு 3 மலமுமே உயிருடைய அறிவை மயக்குகிறது. எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மறைக்குதுங்கிறதுக்கு பதில் சொல்ற. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் உயிரின் அறிவை மேலான பொருளாகிய திருவருளை நாடவிடாமல் இந்த உலகத்தோடு பிணிக்கின்றன. அவ்வாறு பிணிப்பதால் இவை பாசம் என்றும் தலை என்றும் பாசம் என்றும் சொல்லுக்கு கட்டும் என்பதும் பொருள். மலங்களே உயிரறிவை, 3 மலங்களுமே உயிரறிவை மயக்குகின்றன. இவற்றுள் மாயையாவது, எல்லாத்தையும் படிக்க முடியாது, நினைவு வைக்கணும்னா டப்பு புரிஞ்சுக்கணும். உயிரினுடைய அறிவை 3 மலங்களும் எவ்வாறு மறைக்கிறது, அந்த பகுதிக்கு தலைப்பு. அதுல மாயையானது நமக்கு உடம்பாகவும் உலகப் பொருளாகவும் வந்து நம்மை மயக்குகின்றன. மாயை எப்படிங்க நம்மை மயக்குதுன்னு கேட்ட என்ன சொல்லணும்? உடம்பாகவும் உலகாகவும் வந்து நமக்கு மயக்கத்தை தருகின்றன. கண்மம் அந்த உலகப் பொருட்களை நம்மளோடு கூட்டி இன்ப துன்பங்களை தந்து மயக்குகின்றன. ஆணவம் யான் என்னது என்னும் பற்றினை உண்டாக்கி உலக நோய்ச்சியில் நம்மை ஈடுபடுத்தி மயக்குகின்றது. எப்படி மயக்குது? ஆணவம் எப்படி மயக்குது? ஒரு பொருள்ல நான் எனது என்று முனைப்பை உண்டாக்கி பற்றை வைக்க செய்து அதனால் நமக்கு மயக்கத்தை செய்து. கண்மமலம் அந்த பலனை அனுபவிக்கும் போது இன்ப துன்பமாக வந்து மயக்குகிறது. அடுத்தது மாயை என்பது உடலாகவும் உயிராகவும் உலகாகவும் வந்து நமக்கு மயக்கத்தை செய்கிறது. ஆக 3 மலங்களுமே நம் அறிவில் மயக்குணவாக நம்மை பிடிப்பனவாக நமக்கு கட்டு என்று சொல்லப்படுவதாக அமைந்தாலும் இவற்றுள் ஆணவ மலம் மட்டுமே உயிருக்கு பகையாகிய கட்டு. ஆணவ மலம் மட்டும்தான்
உயிருக்கு பகையாகிகள். அப்ப நமக்கு உதவி செய்கிற கட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா கண்மமும் மாயை. அதான் சொல்ற உதவ வந்த கட்டுக்களே மாயையும் கண்மமும். அவிழ்க்க முடியாதபடி இறுக்கிய கட்டப்பட்ட ஒரு கட்டை அவிழ்ப்பதற்கு அதனோடு வேறு சில கட்டுகளை இறுக்கி கட்டினால் என்னாவது அந்த கட்டு நெகிழ்ந்து விடும் அல்லவா? அதுபோலவே உயிரறிவை பிணித்தள்ள ஆணவமலம் என்னும் வலிய கட்டினை நிகழ்விக்க இறைவன் மாயை கண்மம் என்னும் வேறு 2 கட்டுகளை உயிரோடு கூட்டுகிறார். இதனால் ஆணவமலமாய் கட்டு நெகிழ்ந்து வழியிழந்து ஒரு கட்டு ஒரு பொருளை கட்டி இருக்கிறாங்க. பொருளை கட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரும்பு கட்டோ குச்சி கட்டோ மூங்கில் கட்டோ ஏதோ ஒரு கட்டு வச்சுக்கணும். இந்த கட்டில் நடுவில் இருக்கக்கூடிய கட்டை பலமாக போட்டுக்கிறோம். இன்னும் முடிச்சு அவுக்கவே முடியல. கட்டி வச்சுட்டு முடிச்சு அவுத்து பார்க்கலாம், அவுக்கவே முடியல. என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு கட்டை போட்டு இங்கே ஒரு கட்டை போட்டு இதை இருக்கிறோம். ஓரத்தில் ஒரு கட்டை போட்டு நடுவில் இங்கே ஓரத்தில் போட்டு ஒரு கட்டை போட்டு ரெண்டையும் 2 பக்கமும். ஏன்னா இந்த கட்டு யாரோ போட்டுருக்கிறாங்க, ஏற்கனவே இருந்த கட்டு. இந்த கட்டை அவுக்கிறதுக்காக என்ன பண்ண முடியாது, கட்டை அவுக்க முடியல. நமக்கு தெரியல எப்படி அவுக்க முடியும்னு கட்டு தெரியல. இந்த கட்டை அவுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட 2 கட்டு நம்மளா போடுறோம். அந்த கட்டை என்ன பண்றோம்? இருக்கிறோம். இருக்கு இது என்ன ஆகுதுங்க? அப்படி இருக்கு. இப்போ இந்த கட்டை அவுக்கிறது எளிமையாக இருக்கும். ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டு, அவிழ்க்க முடியாத ஆணவமல கட்டு, நமக்கு இறைவனால் இடையில் போட்டப்பட்ட கட்டு, அந்த கட்டை அவிழ்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட எதிர்கட்டுகளாக இருக்கக்கூடிய கண்மமும் என்று காட்டுகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுல அடுத்தது இந்த பகுதி முன்னுரையா வச்சுட்டார். இனி நூலினுடைய பெயர் விளக்கம், அது உண்மை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நூல், அவ்வளவுதான். அதுல ஆழமெல்லாம் வேண்டாம். உண்மை விளக்கம் என்றால் உண்மையாகிய பொருளாகிய சிவத்தை பற்றி விளங்குவதற்கு துணை செய்கின்ற நூல். இந்த உண்மை விளக்கம் என்பது நமக்கு தொடக்கத்துல சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய அனைவருக்கும்